ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து கடாய் பன்னீர் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இது செய்கிறதுக்கு இப்போ வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஜூஸ் இல்லாத தக்காளி. நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் இருக்க தக்காளியாக எடுத்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்தாலே போதுமானது. அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பாக்கெட் பன்னீரை அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த பன்னீரோடு சேர்கிற மாதிரி நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கணும். பன்னீர் உடஞ்சி போயிடாமல் மெதுவாக கிண்டுங்க. அப்படி குலுக்கி விட்டால் கூட எல்லாம் நம்மளுக்கு அதில் வந்து இதுவாயிரும், கோட்டாயிரும். இந்த மாதிரி ஒட்டி இருக்க பன்னீர்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பக்கெட்டு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக ரொம்ப நைஸாக கட் பண்ண இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 3லேருந்து 4 வரையிலும் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நடுவில் நறுக்கிட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 4 வெங்காயம் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன். அந்த பன்னீர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீரை வந்து அந்த எண்ணெயில் வந்து ஒன்றொன்னா அப்படியே அழகாக அடுக்கி வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். இப்படி வச்சோம்னா தான் எல்லா பக்கட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வறுபடும். அதுக்காக இந்த மாதிரி அகலமான சட்டியாகவே எடுத்துக்கோங்க. அதை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கட்டும் நல்லா ரோஸ்ட்டாக வறுபடணும் நம்மளுக்கு. இது வறுக்கையில் அவ்வளோ ஒரு நல்ல மனம் வருது. அந்த பன்னீர் அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு 4 பக்கட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கறி போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சு. அதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். அந்த பன்னீரை மட்டும் எடுத்துருங்க. அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6லேருந்து 7 வரையிலும் கிராம்பு எடுத்திருக்கேன். 3 இது ஏலக்காய். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாக அதாவது மல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது எடுத்திருக்கேன். அப்புறம் சின்னதாக இருக்கிறதுனால 2 பட்டை எடுத்திருக்கேன். 1 இலை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பட்டையாக இருந்தால் 1 எடுத்தாலே போதுமானது. நம்ம வறுத்துட்டு அந்த எண்ணெயே தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு என்ன வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. நம்ம வச்சுருக்க அந்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்காக இப்போ வந்து நான் இந்த மசாலைக்கு தேவையான உப்பை வந்து இதில் சேர்க்குறேன். அதாவது 1/2 டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன் உப்பு. ஏன்னா ஏற்கனவே பன்னீரில் வேலை உப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, இது பூண்டு, அடுத்து இஞ்சி எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகா பொடி சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கடலை மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இது கடலை மாவோட மணம் போகிறது வரையிலும் கிண்டிக்கோங்க. லேசாக அந்த பச்சை வாசம் போகிறது வரையிலும். இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த கடலை மாவு மிளகாப்பொடி எல்லாமே நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா இதுவாயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம்
நம்ம வந்து கெட்டியான தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சேர்க்குறேன். கெட்டியான தயிராக இருந்தால் நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட வந்து புளிச்ச தயிர் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்க அது வந்து 1/4 கப்பு சேர்த்தாலே போதுமானது. அந்த தயிரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை வந்து கலக்கிட்டு அதோடு சேர்த்துட்டேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானது. இது இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து அதோட சேர்த்துற வேண்டியதுதான். பன்னீரை சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால அது வந்து உடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பிலே. இப்போ பன்னீரும் சேர்ந்து நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திட்டேன்னா இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பன்னீர் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு பன்னீர் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.